ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் ஐயா. இந்த எபிசோட்ல பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஸோ ஒரு மனிதனுக்கு ரொம்ப அதிகவசியம் தேவை பணம் தான். பணத்துக்காக தான் காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ அப்படி ஒரு ஜாதகத்தில் 2ஆம் இடத்தை குறிக்கிற வருமானத்தை குறிக்கிறதுங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல 9 கிரகம் இருக்குது. ஒவ்வொரு கிரகமாக பார்த்துடலாங்க ஐயா. இப்போ சூரியனில் என்ன மாதிரி பலன்கள் இருக்குது அந்த மாதிரி 9 கிரகமும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 2ஆம் இடத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. 2ஆம் இடம் அப்படிங்கிறது பணத்தை மட்டும் குறிக்கிறது இல்லை, நிறைய விஷயங்களை சொல்லும். குடும்பம். ஆனால் பணம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பிரதானம். உங்களுக்கு வேணும், எனக்கும் வேணும், கண்டிப்பா. அந்த கேமராமேன் சார் தம்பிக்கும் வேணும். எல்லாருக்கும் பணம்ங்கிறது இல்லாமல் நம்ம இந்த பிறவியில் நகர முடியாது. கண்டிப்பா. ஏன்னா அது ஒரு மூலப்பொருள். நமக்கு பெரிய ஒரு அசைக்க முடியாத ஒரு ஆணிவேர் மாதிரி பணம். அந்த பணம் அப்படிங்கிற இடத்த சொல்கிற இடம் தான் 2ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. அது போக 2ஆம் இடம் என்பது அப்படின்னா உங்களுக்கு கண்ணு, பார்வை, பேச்சு, உங்களுடைய நாணயம், நேர்மை, நம்பிக்கை, கெட்ட வார்த்தை பேசுவாரா, சுத்தமாக பேசுவாரா, நம்பிக்கையை பேசுவாரா, உண்மையை பேசுவாரா, பொய் பித்தலாட்டம் பேசுவாரா, இதெல்லாம் 2ஆம் இடம் தான் சொல்லும். 2ஆம் இடம் நீங்கள் 5வது வரைக்கும் படிக்கிற அடிப்படை கல்வி 2ஆம் இடம். உங்களுடைய பெரியம்மா, யாருக்காவது பெரியம்மா இருக்காங்கன்னா 2ஆம் இடம் தான் பெரியம்மா அப்படின்னு ஒரு கணக்கு. இதெல்லாம் 2ஆம் இடத்தை வச்சு நம்ம பேசுறது. 2ஆம் இடத்தை வைத்து குடும்பம் எப்படி அமையும் அப்படிங்கிறதையும் நம்ம ஈஸியாக சொல்ல முடியும். அந்த குடும்பம் அமைஞ்சதுக்கப்புறம் அவர் நல்லா இருப்பாரா, ஜெயிப்பாரா, குடும்பத்தினால இவருக்கு ஏதாவது தொல்லைகள் இருக்குமா, நெருக்கடி இருக்குமா அப்படின்னு சொல்றது போற 2ஆம் இடம் தான். இப்போ நம்ம லைனாக வரிசையாக 2ஆம் இடத்துல ஒவ்வொரு கிரகம் இருந்தால் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம பார்ப்போம். சூப்பருங்க. இப்போ 2ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்குன்னா என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும்? வருமானத்தை பற்றி மட்டும்தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். ஆமாம் ஆமாங்க. 2ல் ஒரு கிரகம் இருந்தால் அவங்களுடைய வருமானம் எப்படி இருக்கும். சூரியன் அப்படின்னாலே அரசு கிரகம். இது எல்லாருக்கும் பொருந்துமாங்கிறது இல்லை, பொது பலன். மீதி அவங்க ஜாதகத்தை வச்சு 2ஆம் அதிபதி எங்கே இருக்காரு, யார் பார்க்குறாங்க, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். சரிங்க. ஸோ அதை வச்சுட்டு எனக்கு இல்லை இருக்குது அப்படிங்கிற வாதத்தை விட இது ஒரு பொது கருத்து. இது கண்டிப்பாக மேக்சிமம் 80% நபர்களுக்கு பொருந்தி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ 2ல் சூரியன் இருந்தால் நிறைய பேர் அரசாங்கம், அரசியல், இதனால வருமானம் ஈட்டக்கூடிய தன்மையை கொடுக்கும். 2ல் சூரியன் இருந்தால் இவங்க எப்பவுமே மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க. சூரியன்கிறது 2ஆம் இடத்துல இருந்தால் நிரந்தர வருமானத்தை சொல்லும். ரெகுலர் இன்கம், ஏதாவது ஒரு வாடகை வருமானம் வருது, ஒரு பென்ஷன் வாங்குறாங்க, இல்லை ஏதாவது உயில் சொத்து மூலியமா ஒரு பணம் வந்துச்சு, வித்தம், டெபாசிட் பண்ணி அந்த காசு வருது, இப்படி ஏதாவது ஒரு ரெகுலர் இன்கம்மை சொல்றது 2ஆம் இடத்துல இருக்கிற சூரியன். சூப்பரான ஒரு விஷயம். 2ஆம் இடத்துல சூரியன் இருந்தாலே இல்லீகலாக பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க. எல்லாமே நியாயமாக வரட்டும்பா, நேர்மையாக இருக்கட்டும்பா, உண்மையை பேசி சம்பாதிப்போம் அப்படிங்கிறது 2ல் இருக்கிற சூரியன். 2ல் இருக்கிற சூரியன் மேக்சிமம் வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலங்களில் வருமானம் வரக்கூடியது. பெரிய பெரிய நிறுவனங்களில், பெயர் சொல்லக்கூடிய பிராண்டடான நிறுவனங்களில் வேலை பார்க்குறவங்க 2ல் சூரியன். சாஸ்திரம், வேத மந்திரங்கள், ஜோதிடம், வாஸ்து, ஆன்மீகம், இதன் மூலியமா சம்பாதிக்கிறவங்களுக்கு 2ல் சூரியன் இருக்கும். இதெல்லாம் ரொம்ப விசேஷம். அடுத்து பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல சந்திரன் அப்படின்னா தேய்பிறை வளர்பிறை. அப்போ இவங்க வருமானம் பார்த்தீங்கன்னா நிரந்தரமாகவே இருக்காது, ஏற்ற இறக்கமாகவே தான் இருக்கும். 2ல் சந்திரன் இருந்தால் போராட்ட வருமானமாகவே தான் இருக்கும். 2ல் சந்திரன் இருந்தால் இரவு நேர வேலை பார்ப்பாங்க. சந்திரன் நைட்டில் வருமா, பகலில் வருமா? நைட்டு தாங்க. அப்போ இரவு நேர வேலை பார்ப்பாங்க. நைட் ஷிஃப்ட். ஆமாம், நைட் ஷிஃப்ட் பார்க்குறது. இரவு நேரம் 12 வரைக்கும் பார்த்தேன், 1 மணி வரைக்கும் வேலை பார்த்தேன், இதெல்லாம் 2ஆம் இட சந்திரன். 2ல் சந்திரன் இருந்தால் காசு பணத்தை அவங்க அம்மா கிட்ட கொடுத்து வாங்குவாங்க. அவங்க அம்மாவுக்கு பணம் கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க 2ல் சந்திரன் இருக்கிறவங்க. 2ல் சந்திரன் இருந்தால் வாகனத்தின் மூலியமாக வருமானம் கிடைக்கும், விவசாயத்தின் மூலியமாக வருமானம் கிடைக்கும், கால்நடைகள் மூலியமாக வருமானம் கிடைக்கும். 2ல் சந்திரன் இருந்தால் அலைந்து திரிகின்ற வேலைகளுக்கு வருமானம் கிடைக்கும். சீட் ஒர்க் பார்க்க விடாது. சந்திரன் டிராவலிங் கிரகம், ஓடிக்கிட்டே இருந்தால் தான் காசு. இவர் முதலாளியாக இருப்பார். 2ல் யாருக்காவது சந்திரன் இருந்தால் தொழிலாளியை விட இவர் தான் வேகமாக ஓடிட்டு இருப்பார். அப்போ இந்த 2ல் இருக்கிற சந்திரன் வருமானத்தை இப்படித்தான் உங்களுக்கு கொடுக்க போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய். 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் என்ன மாதிரி பலன்கள்? போலீஸ், இராணுவம், மத்திய அரசு, இதெல்லாம் 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் அந்த பணிகள் மூலியமாக வருமானம் கிடைக்கும்.
2 இருக்கிற செவ்வாய் வந்து சிலர் இன்சூரன்ஸ் பண்ணுவாங்க, டிரான்ஸ்போர்ட்டு, ஏற்றுமதி இறக்குமதி, பேசி சம்பாதிக்கிறது, ரியல் எஸ்டேட், ஜட்ஜு, லாயர், மருத்துவம், மெடிக்கல், இதுலெல்லாம் வருமானம் கிடைக்கும் 2ல் இருக்கிற செவ்வாய். 2ல் இருக்கிற செவ்வாய் வந்து வருமானத்தை இப்படியெல்லாம் கொடுக்கும். இவங்க வருமானம் வந்து தீவிரமாக இருப்பாங்க. இந்த சிம்பிளாக பணம் சம்பாதிக்கிறது இவங்களுக்கு பிடிக்காது. 2ல் இருக்கிற செவ்வாய் அதாவது பெரிதினும் கேள். எப்படி பெரிதினும் நிறைய, ஏன்னா 8 கூட அவன் காலச்சக்கரத்துக்கு அவன் போய் பேராசக்காரன் வருமான ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறான். அப்போ இவங்க சிம்பிளாக சம்பாதிக்கணும்னு என்னவாங்க, பெரிய ஆளாக வரணும், பெரிய வருமானம் ஈட்டணும். இந்த வருமானம் பேக்கெண்டில் என்னுடைய மனைவி, என் பொண்ணு, என் பையனுக்காக ஏதாவது ஒன்று நான் சேர்த்து வைக்கணும், ஏதாவது ஒன்று நான் செஞ்சிடணும்னா தீவிரமாக இருப்பாங்க 2ல் இருக்கிற செவ்வாய். இதெல்லாம் 2ல் இருக்கிற செவ்வாய்க்கு அழகாக நம்ம சொல்லலாம். 2ஆம் இடத்தில் புதன். புதன் 2ல் புதன் அற்புதமான ஒரு அமைப்பு சார். புதன் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 வருமானம், 2 தொழிலில் வருமானம், 2 ஊரில் வருமானம். ஒருத்தர் ஐடியில் இருப்பார், ஷேர் மார்க்கெட்டும் பண்ணிட்டு இருப்பார். ஒருத்தர் ஐடியில் இருப்பார், ரியல் எஸ்டேட்டும் பண்ணிட்டு இருப்பார். இப்படி 2 இடத்துல வருமானம், 2 நிறுவனம், 2 தொழில், 2 லெட்டர் பேடு, 2 விசிட்டிங் கார்டு, ஒரே விசிட்டிங் கார்டில் 2 நிறுவனங்கள், ஒரே ஆஃபீஸில் 2 இது அப்படி பிரித்து பண்ணுறதெல்லாம் இந்த புதன் தான். கம்யூனிகேஷன், பேசி சம்பாதிக்கிறது, புரோக்கரேஜ், கன்சல்டிங், டீச்சிங், பேங்கிங், ஆடிட்டிங், டாக்குமெண்ட் ரைட்டர் வருமானம் இதன் மூலியமெல்லாம் வரும். உணவு தொழில், வாடகை வருமானம், இதெல்லாம் 2ல் இருக்கிற போதும். ஸ்டேஷனரி, புக்ஸு, பேப்பர் விற்கிறோம், பேப்பர் போடுறோம், எழுதுகோள், எல்லாத்துக்கும் இதெல்லாம் காசு கொடுக்கறது புதன் தான். அந்த நகைச்சுவை உணர்வு 2ல் இருக்கிற புதனுக்கு அதிகம். நகைச்சுவையாக பேசி ஒருத்தர் சிரிக்கணும்னா 2ஆம் இட புதன் தான் சப்போர்ட் பண்ணும். யாரையாவது கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கிறது, ஒன்று நினச்சி சிரிக்கிறது, 2ஆம் இடத்துல இருக்கிற புதன் வருமானத்தை கொடுப்பார். ஆனால் இவங்க வருமானம் எப்படி இருக்கும்னா, ஊர் மாறி இடம் மாறி போய் வருமானம் பண்ணுறவங்களாம் 2ல் இருக்கிற புதனுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணும். சொந்த ஊர்லேயே இருக்கிறோம், உள்ளூர்லேயே நாங்கள் குப்பை ஓட்டுறோன்னா அது விடாது. கொஞ்சம் ஒரு 50 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர், 100 கிலோமீட்டர் நாங்கள் தள்ளி போய் வாழ்கிறோம் அப்படின்னா 2ல் இருக்கிற புதன் காசை கொடுத்துரும். இவங்க வருமானம் வந்து ஏற்ற இறக்கமான வருமானமாக தான் இருக்கும். இவங்க எப்பவுமே 2 தொழில், 2 நிறுவனம், 2 சம்பாத்தியத்தை பண்றவங்க நல்லா இருப்பாங்க. 2ஆம் இடத்துல குரு. ஆமா, இது உபதேச தொழில், டீச்சிங், பேங்கிங், உபதேசம், ஜோதிடம், சாஸ்திரம், மந்திரங்கள், வேதங்கள், சம்பிரதாயங்கள், பூஜா ஸ்டோர்ஸ், இந்த மாதிரி 2ஆம் இடத்துல இருக்கிற குரு. ப்ரொஃபஸர்ஸ், பிரின்சிபல், பிஹெச்டி, வெளிநாட்டு வேலை, இதெல்லாம் 2ல் இருக்கிற குரு தான் சொல்லுவார். கௌரவமான வேலை, ரொம்ப இவங்க பேசினா எல்லாரும் கேட்பாங்க. இந்த 2ஆம் இடத்த குரு. பெரிய பெரிய போதகர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க, மடாதிபதிகள், இதெல்லாம் 2ல் குரு இருந்துச்சுன்னா ரொம்ப விசேஷம். ஜோதிடர்கள் 2ஆம் இடத்துலயே குரு இருக்கிறது ரொம்ப. ஜட்ஜஸ், நீதிபதிகளுக்கு 2ல் குரு. பேங்கிங், டீச்சிங், இதுக்கு 2ல் இருக்கிற குரு. ஃபினான்ஸ் செக்டர், பேங்க்ல இருக்கிறவங்க, பேங்க்ல வேலை பார்த்து நான் சம்பாதிக்கிறேன், பேங்க் மூலியமா ஒருத்தருக்கு லோன் வாங்கி கொடுத்து எனக்கு அதில் கமிஷன் வருது, நான் சம்பாதிக்கிறேன்னா 2ஆம் இடத்துல குரு சம்பந்தப்படும். இது 2ல் குரு இருந்தால் மட்டும் இல்லை, 2ஆம் இடத்து அதிபதியோட 2ஆம் இடத்துக்கு குரு தொடர்பு இருந்தாலும் இந்த வேலை நடக்கும். இந்த 2ஆம் இடத்துல குரு இருக்கிறது ரொம்ப விசேஷம். இவர்கள் வந்து 2ஆம் இடத்துல குரு இருந்தால் இவங்களோட குறிக்கோளே பணமாக தான் சார் இருக்கும். இவங்க பணம் இல்லைன்னா அவங்க வாழ முடியாது. இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு குழந்தை இருக்கு சார், அவங்க அப்பா அம்மாட்ட 100, 200, 500 வாங்கி, அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா 5ஆவது தான் படிக்குது, ஆனால் 3000 ரூபா பணம் வச்சிருக்கு. அந்த பொண்ணுக்கு 2ல் குரு. பர்ஸில் பணம் வச்சிருக்கு சார். ஏதாவது டூர் போச்சுன்னா எல்லாத்துக்கும் போய் நிறைய வாங்கிட்டு வருது. இது தம்பிக்கு, இது அண்ணனுக்கு, இது அத்தைக்கு, இது மாமாக்குன்னு வாங்கிட்டு வந்து கொடுக்குது சார். அந்த 2ல் இருக்கிற குரு வள்ளல் குணம், ஒரு சேமிப்பு இருக்கு, சேமிப்பு இருக்கும். அருமையான வார்த்தை சொன்னீங்க. நீங்க சேமிக்கணும்னா 2ல் குரு இருக்கணும். இது வந்து ரொம்ப விசேஷம். உங்களுக்கு 2ல் குரு இருக்கா பாத்தீங்களா? இல்லைன்னா இந்த வார்த்தையவே விடாது, விட வைக்காது. அப்ப 2ல் குரு இருக்குனாலே ரொம்ப விசேஷம், ரொம்ப பிரமாதம். உங்களால சேமிக்க முடியும். நீங்க ஃபியூச்சர்ல சேமிப்புக்கெல்லாம் அருமையாக வந்துடும். ஜோதிட தொழில், என்னை இன்டர்வியூவே பண்றீங்களே, பேசி என்னை மட்டும் இல்லை எல்லா ஜோதிடர்களையும் இன்டர்வியூ பண்றீங்கல்ல. 2ல் குரு இருக்கிறனால தான் அந்த பேசுறது. டீச்சிங், பேங்கிங், ஜோசியம், சாஸ்திரம், சம்பிரதாயம். உங்களுக்கே ஜோசியம் நல்லா வரும் சார். நீங்க தான் இல்லை, நல்லா வருங்க. நம்ம மட்டுமே பார்க்கணும்னு நினைச்சா அந்த பூமியில அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது சார். எல்லாரும் நல்லா இருக்கணும்.
எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க? 8 கோடி நானும் பேர் ஒரு இருக்காங்க. மாணவன் தானே உங்களுக்கு. சொல்றேங்க, 8 கோடி மக்கள் இருக்காங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் வருமானம் பண்ணணும், எல்லாருக்கும் பிராப்தம் இருக்கணும். அதை விட்டுட்டு எனக்கே காசு வரணும், நானே ஜோசியம் சொல்லணும், நானே பெரிய ஆளா இருக்கணும், அழிஞ்சு போயிடுவோம். தான் நான்கிறவன் பூரா உருப்படவே மாட்டான் சார், வீணா போயிடுவான். மக்களோட மக்களை மிங்கிளாக இருக்கணும் சார். போட்டுட்டு நானு தானு இதெல்லாம் காணாம போயிடும் சார். இதெல்லாம் அதாவது காத்துல போயிடும், இருக்கவே இருக்காது. அதனால எல்லாம் அதாவது ஹம்பிள், சிம்பிள், மிங்கிள், இப்படிதான் ஒரு மனுஷன் வாழணும். அதை விட்டுட்டு நானு தானுங்கிற எண்ணத்தோட வாழ்றவங்கெல்லாம் ஜெயிக்க முடியாது. பிரபஞ்சம் பார்த்துக்கிட்டே இருக்கும். சும்மாவா சொன்னா தெய்வம் நின்று கொள்ளும். நீ அதிகலம் பண்ணின விடுமா, வேரோட அறுத்துரும். எப்படி? வேரோட அறுத்துரும். அதனால அமைதியா இருக்கணும். அதனாலதான் கடவுள் கம்முன்னு இருப்பா அப்படின்னு கையை இப்படி வச்சுக்கிட்டு இருக்காரு. சும்மா கடவுள் கையை இப்படி வச்சுக்கிட்டு இருக்காரு, அமைதியா இருப்பா, உன்னை விட நான் பெரிய ஆள் தான், அதனால கவனமா இரு. இப்ப துவாரபாலகர்கள்னு ஒருத்தர் பார்த்துருப்பீங்க. ஆமா ஆமா, கோயில். இந்த தஞ்சை பெரிய கோயிலுக்குள்ள போகும்போது என்ட்ரன்ஸ்லயே பெரிய உருவம், ஒரு 20 அடியில காலை தூக்கிட்டு இப்படி கை வச்சுட்டு நின்று இருப்பாங்க. அது என்ன சொல்லுதுன்னா, நீ என்ன பெரியாள்னு நினைச்சுக்காத, என்னை விட பெரியாள் உள்ள இருக்காரு சிவபெருமான்னு காட்டுறதுதான் தத்துவம். துவாரபாலகர்களோட தத்துவம் எப்படி கொண்டு வந்திருக்காங்க நம்ம தமிழர்கள் பாருங்க. நான் என்னை பார்த்து நீ பிரமிச்சிடாதப்பா, நான் வாயிற்காவலன், துவாரபாலகர், நான் அனுமதி கொடுத்துட்றேன். ஆனால் என்னையெல்லாம் விட இந்த உலகத்தையே காத்து ரட்சிக்கின்ற எம்பெருமான் சிவன் கர்ப்பகிரகத்தில் ஆனந்தம் அமர்ந்திருக்கார், அவரே பெரியவர்னு நமக்கு சொல்ற தத்துவமே துவாரபாலகர். எந்த கோயிலில் துவாரபாலகர்கள் இருக்காங்களோ அங்கே 6 கால பூஜை நடக்கும். நம்மால் அன்னைக்கே வச்சுட்டாங்க. இதெல்லாம் சும்மா இல்லை, வேற மாதிரியான ஒரு விசேஷம். அடுத்து பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல சுக்கிரன். சுக்கிரன் 2ல் இருந்தால் ரொம்ப விசேஷம். நல்ல உணவு, முகத்தை அழகாக வச்சுக்கிறது, நல்ல உடை, இதெல்லாம் பண்ணுவாங்க. எப்பவுமே 2ல் சுக்கிரன் இருந்தால் பொருளாதாரத்துக்கு கஷ்டம் இருக்காது. குரு, சூரியன், சுக்கிரன் இதில் காசுக்கு எப்பவுமே கஷ்டம் இருக்காது. ஏதாவது ஒரு ரூபத்தில் சக்திக்கு தகுந்த வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். 2ல் யாருக்கு சுக்கிரன் இருக்குதோ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வருமானம் உயரும், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வளர்ச்சி. ஏன்னா கலத்திரகாரகன் 2ல். ஆண் வந்து கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் மனைவி வருமானம் பண்ணும், இல்லை மனைவி கையில் அந்த வருமானத்தை ஒப்படைப்பார். இப்படியெல்லாம் 2ல் இருக்கிற சுக்கிரன் கொடுக்கும், நிரந்தர வருமானத்தை சொல்லுவார் 2ல் இருக்கிற சுக்கிரன். அடுத்து 2ஆம் இடத்துல சனி. 2ஆம் இடம் சனி. சனி தூர தேசத்துக்காரன். உங்கள் உள்ளூரில், நீங்கள் பிறந்த ஊரில், உங்கள் பூர்வீகத்தில் உங்களுக்கு வருமானம் வராது. நீங்கள் அங்கே தான் இருக்கீங்கன்னா ஒன்று வெளிநாட்டு கம்பெனிக்கு வேலை பார்க்கணும், ஐடி மாதிரி, இல்லை போலீஸு, இராணுவம், வெளிநாடு போய் வேலை பார்க்கறது, தூர தேசம், வெளி மாநிலம், வேற மொழி பேசுகிற இடம், இங்கே தான் உங்களுக்கு காசு. இப்போ உங்கள் சொந்த ஊர் பட்டுக்கோட்டை, நீங்கள் வந்து எங்கே இருக்கீங்க? கோயம்புத்தூர். உங்களுக்கு சனி எங்கே இருக்கு? எனக்கு வந்து 7ல் இருக்குங்க. 7ஆம் இட சனி. அந்த 7ஆம் இட சனி எந்த நட்சத்திரத்தில் இருக்காரு? அவர் பார்த்தீங்கன்னா அபிட்டத்தில் இருக்காங்க, செவ்வாயோட நட்சத்திரம். அந்த செவ்வாய் எங்கே இருக்காரு? லக்னத்தில் இருக்காரு. அப்போ லக்னத்தில் இருக்காரா? அப்போ அந்த செவ்வாய் நட்சத்திரத்தில் சனி உட்கார்ந்துருக்காரு. அந்த சனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்துலேருந்து லக்னத்தையே பார்க்குறாரு. அப்போது உங்களுக்கு லக்னம்ங்கிறது ஜாதகர், 7ங்கிறது மனைவி. மனைவி வந்ததுக்கப்புறம் ஊரை விட்டு ஊர் மாதிரி வந்து வருமானத்துக்காக வெளியூர் கொண்டு வந்துருச்சா இல்லையா? அப்போ தூரதேசத்துக்கார சனிங்க உங்களை லக்னத்தையும் உங்கள் மனைவி ஸ்தானத்தையும் இயக்குது. அப்போ உள்ளூரில் இருக்க விடாது. வருமானம் அதே தான். வருமானம் வந்துச்சுன்னா நமக்கு 2க்குடையவன் 2ஆம் அதிபதி 2க்குடையவனோடு தொடர்பு கொண்டாலே காசு வெளியூரில் தான். அவினாசி ஜோதிலிங்கம்னு எனக்கு பேர் இருக்கு, எனக்கு அவினாசியில் தான் வருமானம் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு. அது வந்து எனக்கு உள்ளூர் கிடையாது, எனக்கு வெளியூர் தான். ஆனால் எனக்கு அடையாளம் இன்னைக்கு அவினாசி. அந்த மண் இட்ட பிச்சை இந்த வாழ்க்கை, அந்த மண்ணு தான் இந்த லைஃபை கொடுத்துச்சு. அதுக்கு நான் நன்றி செலுத்தணும். கண்டிப்பாக அவினாசி அப்பருக்கும் ஒரு நன்றி செலுத்தணும். அதனால தான் என் பெயருக்கு முன்னாடி அவினாசி அப்புறம் ஜோதிலிங்கம் அப்படின்னு நன்றி செலுத்துறதுக்காக அந்த பேருக்கு முன்னாடி அவினாசி வச்சோம். அப்போ வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலங்களில் தான் நமக்கு காசு அப்படிங்கிறத உண்மை. அடுத்து பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல ராகு. ராகு 2ல் இருந்தால் நிறைய லாங்குவேஜ் பேசுவாங்க, கன்னடம், தெலுங்கு, மலையாளம், இல்லை அந்த நண்பர்களாவது நம்ம கூட இருப்பாங்க. இவங்க நேர்மையாக பேசி சம்பாரிச்சுக்கணும், மாற்றி மாற்றி பேசி வேற மாதிரி குறுகிய காலத்தில் வருமானத்தை ஈட்கறதுக்கு கிரிப்டோ கரன்சி, ஷேர் மார்க்கெட், அவன் ஏதோ 1 லட்சம் கொடுத்தா
மல்டி எம்எல்எம்ல போட்டோம்னா ஆள் பிடிச்சி கொடுத்தோம்னா எனக்கு ஒரு 4 மடங்கு பணம் 4 மடங்கு பணம் தர்றேங்கிறாங்க. இதெல்லாம் 2ல் இருக்கிற இதைத்தான் தேடிட்டு இருக்கும். இதெல்லாம் இல்லாம கொஞ்சம் கவனமா இருந்தாங்கன்னா நல்லது. 2ல் இருக்கிற ராகு வந்து அவங்களுக்கும் தான் வெளியூர், வெளிநாடு, வெளிமாநில வருமானங்கள். ஆனா 2ல் யாருக்கு ராகு இருந்தாலும் சரி வருமானத்துல திருப்தியே இருக்காது. போராடிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க தேவைக்கு காசு வரவே வராது. காசு இருக்குன்னா அதை வச்சு பொழைக்கிறதுக்கு விடாது. நல்லா வாழ்ந்து கெட்டு போனவங்க ஜாதத்துல எல்லாம் 2ல் ராகு இருக்கும். சூப்பரா இருந்தேன், இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன்னா 2ல் ராகு. புகழா இருந்துச்சு எங்க குடும்பமே, இன்னைக்கு நான் கஷ்டப்படுறேன்னா 2ல் ராகு இருக்கும். அப்ப இவங்கெல்லாம் பணத்தை சேர்த்து வச்சுக்கணும் அப்படிங்கிறது சொல்றேன். இறுதியா 2ஆம் இடத்துக்கு கேது. ஆமா, அருமையான ஒரு இது. 2ல் கேது இருந்ததுன்னா வக்கீல், ஜோதிடம், நீதிமன்றம், நீதிபதி, பூஜா ஸ்டோர்ஸ், நாட்டு மருந்து கடை, ஜோதிடம், சாஸ்திரம், டெய்லரிங், டெக்ஸ்டைல்ஸ், இதுல எல்லாம் வருமானத்தை கொடுக்கும் 2ல் கேதுன்னு. ஆனா 2ல் கேது இருந்ததுன்னா தடையாய் வருமானம் வரும். இந்த தடைங்கிற ஒரு விஷயம் வந்துடும் இல்லைங்களா? 2ல் கேது இருந்தா தடை தான் சார். பிரேக் ஆகாம வருமானத்தை கொடுக்காது. சனி, ராகு, கேது 2ல் இருந்தாலே இவங்க ஊரை விட்டு வெளியேறிடணும். லோக்கல் இருக்கிறேன், உள்ளூர்ல இருக்கிறேன் அப்படின்னா அது காசை கொடுக்கறதுக்கு திணறும். ஆமா, அதே போல 2ல் கேது இருக்கு அப்படின்னா வருமானம் அப்படிங்கிறது இவங்க வருமானம் பண்ணாலே கோயிலுக்கு ஒரு பகுதியை செலவிட்டுக்கிட்டே இருப்பாங்க, அன்னதானத்துக்கு ஒரு பகுதியை செலவிடுவாங்க. 2ல் சனி இருக்கிறவங்களும் நிறைய தான தர்மத்துக்கு செலவு பண்ணுவாங்க, இல்லை சொந்தக்காரங்களுக்காவது ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படித்தான் இவங்க வருமான அமைப்பு இருக்கும். அப்ப 12 கட்டத்துல 2ஆம் இடம்னு எந்த இடம் வருதோ அங்க 9 கிரகத்துல யார் இருக்காங்களோ அவங்க என்னென்ன பண்ணுவாங்கங்கிறத இன்னைக்கு நம்ம நேயர்களுக்காக தெளிவா சொல்லியிருக்கிறோம். நிச்சயமா உங்களுக்கு இது ஒரு புரிதலான பதிவா இருக்கும். மீண்டும் ஒரு நான் நல்ல பதிவுல சந்திக்கிறேன். கண்டிப்பாங்க. நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளர்க.